பெருவாரியான வாக்கு தந்து என்னை சட்டமன்றத்துக்கு அனுப்பி வைத்தீர்கள். ஒன்னே ஒண்ணு உறுதியா சொல்ல முடியும், அநேகமா சட்டசபைக்குள்ள எங்க அப்பா திருநாவுக்கரசருக்கு அடுத்தபடியாக சட்டசபையில் அதிகம் பேசின எம்எல்ஏ நானா தான் இருப்பேன். இந்த 5 வருஷத்துல இந்த பெருமைக்கு சொல்றதுக்காக சொல்லல. ஒரு எம்எல்ஏவோட வேலை கல்யாணத்துக்கு வரணும், காது குத்துக்கு வரணும், கோயிலுக்கு வரணும், சர்ச்சுக்கு வரணும், பள்ளிவாசலுக்கு வரணும், இதெல்லாம் முக்கியமான வேலை தான். அதுக்கும் வந்துட்டு தான் இருக்கும். ஆனா இணையான வேலை உங்கள் குரலாக உங்கள் கோரிக்கைகளும் கோரிக்கைகளும் சட்டமன்றத்தில் எம்எல்ஏ குரல் ஒலிக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஹெட்மாஸ்டர்கிட்ட பர்மிஷன் வாங்குற மாதிரி பெருமைக்கு வைக்கிறது மட்டும் இல்லை. இப்ப எம்எல்ஏ எந்திரிச்சு சட்டசபையில உதாரணமா ஒரு ஊராட்சி பள்ளம் ஒரு பள்ளி கட்டடம் இடிஞ்சிச்சுன்னு வச்சுங்க. இந்த பள்ளி கட்டடம் இடிந்து விட்டது, சிதலிடம் எடுத்தது. அரசாங்கம் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா உடனே அமைச்சரோ துறை அதிகாரிகளோ அந்த பள்ளி எங்க இருக்கு கீழே இருக்க RI வரைக்கும் அனுப்புவாங்க டிபார்ட்மெண்ட்ல. எம்எல்ஏ கேட்ட இருந்தாலும் நகரத்துல நின்று பேசுறதுனால நகரத்துக்கு உட்பட்ட 1-2 மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதல்ல ஹாஸ்பிட்டல், வசதி படைத்தவர்கள் தனியார் மருத்துவமனைக்கு போலாம். ஏழை எளிய மக்கள் உள்ள போய் பார்த்தேன். ஒரு 20 நாள் முன்னாடி எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் முன்னாடி பார்த்தேன். கிட்டத்தட்ட மெட்ராஸ்ல எப்படி ஒரு தனியார் மருத்துவமனை இருக்குமோ அந்த ரகத்துல நல்ல லிப்ட் எல்லாம் வச்சு நல்ல மாபெரும் ஒரு கட்டடமாக அறந்தாங்கி தொகுதியிலே இந்த மாதிரி 7 மாடி கட்டடம் இல்லை. அப்படி கொண்டாந்து மாவட்ட தலைமை மருத்துவமனையாக பஸ் ஸ்டாண்ட் 52 வருஷமா ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம அறந்தாங்கி தொகுதியில போராடிட்டு இடத்துக்கு இப்ப போய் பாதாள நகரம் கிட்ட கேட்டா சட்டத்துல என்ன இருக்குன்னா ஜியோ ஆர்டர் 1 லட்சம் என்ன சின்ன விஷயங்களுக்கு விதவாதம் செய்த ஒரு 2 பேர் யாரும் உங்களுக்கு தெரியும். அதை பத்தி வேட்பாளராக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல ஒரு பூங்கா கட்டிட்டே இருக்கோம். டவுனுக்கு பூங்கா இடம் பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலும் இளைஞர்கள் விளையாட ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அப்படியே நம்ம அருகில் இருக்க நாய்க்கன்பட்டி பகுதியில் 5 ஏக்கர் பரப்பளவில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒரு மினி ஸ்டேட் போட்டாலும் உப்பு தண்ணி தான் வரும். நானே இந்த 5 வருஷத்துல 25-30 போர் அடிக்க காட்டிருப்பேன். ஒரு 5 போரை தவிர இது எல்லா போரும் ஃபெயிலியர். கோரிக்கை மக்களின் வாழ்வாதார பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை. நீரின்றி அமையாத உலகம் என்பார்கள். ஆதலால் அறந்தாங்கி தொகுதிக்கு நிரந்தர தீர்வு என்பது காவேரி கூட்டு குடிநீர் திட்டம். 4 வருஷமா சட்டசபையில பேசிட்டு இருக்கேன். முதலமைச்சர் சந்திச்சு மனு நேரடியாக கொடுத்தேன். அதன் அடிப்படையில் டிவியில பார்த்தவங்க பார்த்திருப்பீங்க. போன பட்ஜெட்ல முதலமைச்சர் லைவ் டெலிவிஷன்ல டிவியில வந்து நேரடி தொலைக்காட்சி நிதியமைச்சர் எந்திரிச்சு 1 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் அறிவித்த மாண்பு முதலமைச்சருக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ளும். அதுதான் நம்ம ஊர்ல மழை பெஞ்சா தண்ணி இல்ல போர் போடுறது. போர் போட்டா தண்ணி வர மாட்டேங்குது. இப்படி பெரும்பான்மை இடத்துல சில பகுதியில் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் வருது. ஒரு நிறைந்த அதிகாரிகள் சிஎம் அதிகாரிகள் பார்த்து என் தொகுதிக்கு ஒரு பாலம் கொடுங்க, ஒரு ரோடு கொடுங்க அப்படின்னு கேட்கிறோம். ஆண்டவ புண்ணியத்துல என்ன நான் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அறந்தாங்க மலைனா திருநாவுக்கரசு வாங்க என்ன வேணும்னு கேட்பாங்க. ஒரு கட்டணம் கொடுங்க, ஒரு பாலம் கொடுங்கன்னு கேட்போம். இப்படி எண்ணற்ற திட்டங்கள் தொகுதிக்கு வந்து டவுனை தவிர 88 ஊராட்சிக்கும் அறந்தாங்களே 88 பஞ்சாயத்து. நீங்க எந்த பஞ்சாயத்துக்கு வேணா போங்க. அது தீயத்தூரா இருக்கட்டும், தாளனூரா இருக்கட்டும், வைரவயலா இருக்கட்டும், அத்திரக்கோட்டையா இருக்கட்டும், எந்த பஞ்சாயத்துக்கு போனாலும் எம்எல்ஏ ஃபண்ட்ல அங்க ஏதாவது ஒரு கட்டணம் இருக்கும். 5 வருஷமா லஞ்சம் லாவணியம் ஊழல் கமிஷன் எம்எல்ஏ ஒன்று வாங்காம முறையா 88 பஞ்சாயத்து கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் மேல ஒரு எம்எல்ஏ என்ற முறையில் 5 வருஷமா ராமச்சந்திரனால ஏதாவது எல்லா ஊராட்சிக்கும் ஏதாவது நல்லது நடந்திருக்குமே தவிர எந்த ஊருக்கும் தப்பு நடந்தது. ராமச்சந்திரன் வேலை வாங்கி தரேன்னு காசு கேட்டாரு. லொட்டு லொசுக்கெல்லாம் எங்க அப்பாவும் செய்ய மாட்டாரு. 50 வருஷமா நானும் செய்வேன். 5 வருஷம் அமெரிக்கால படிச்சுட்டு இப்ப காலையில எந்திரிச்சா 3வது கல்யாணம் 40வது காது குத்துக்கு போயிட்டு இருக்கேன். காரணம் என் தந்தை அவர்கள் இந்த தொகுதியில் எடுத்து வைத்த நற்பெயருக்கு நம்பிக்கைக்குரியவராக இருக்க வேண்டும் நோக்கத்தோடு உங்களை சுற்றி வந்துட்டு. இதெல்லாம் நீங்க மனதில் வைத்துக் கொண்டு நடைபெற இருக்கின்ற தேர்தலில் எங்கள் கூட்டணி வெற்றி பெற்ற கூட்டணி. 4 தேர்தலில் தொடர்ந்து வெற்றி கண்ட கூட்டணி. இந்த தேர்தலில் இப்ப கூடுதல் பலமாக தேமுதிக சேர்ந்திருக்காங்க, எஸ்டிபிஐ சேர்ந்திருக்காங்க. இன்னும் மறுவசத்துக்கு மூலமாக நிறைய அமைப்புகள் ஆதரவு தந்திருக்கிறது. இதெல்லாம் சொல்ல காரணம் இன்னைக்கு பரவலா தொலைக்காட்சிகள்ல பத்திரிகை செய்திகளை பாத்தீங்கன்னா
கருத்து கணிப்புகள்ல 10 கருத்து கணிப்பு வந்துச்சுன்னா 10 கருத்து கணிப்புல திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்னு எல்லா கருத்துக்களையும் வருது. அதனால மீண்டும் முதல் தடவை ஓட்டு போட்டு சட்டசபைக்கு அமைச்சிங்க. உங்கள் குரலாக நிறைய பேசி சட்டசபையில பேசியிருக்கேன். 2வது ஜெயிக்க வச்சு அமைச்சிங்கன்னா செகண்ட் டைம் எம்எல்ஏனா நிறைய பேசலாம், நிறைய கேட்கலாம், அதிகாரிகள்கிட்ட நிறைய சட்டசபையில பேச நிறைய வாய்ப்பு கிடைக்கும். முதல்ல பேசும்போது எனக்கே வாய்ப்பு முடிச்சு போனதுக்கு அப்புறம் பக்கத்துல யாராவது காங்கிரஸ் எம்எல்ஏ இருந்தா அவர்கிட்டையும் எழுதி கொடுத்து காங்கிரஸ் அறந்தாங்கி தொகுதி சார்பா பேச சொல்லியிருக்கேன். அன்னைக்கு 234 தொகுதியில எங்க அப்பா 80 அது பண்ணிருக்காங்கன்னு படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் தான் செஞ்சிருக்கேன். இந்த விளையாட்டா சொல்லணும்னா போன தடவை சட்டசபையில பேசும்போது திமுக முன்ன ஒரு துரைமுருகன் எதிர்த்து வந்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஒருத்தர் பேசும்போது அவர் பக்கத்து போய் தம்பி உங்க தொகுதியை பத்தி பேசுறதுதான் பேசு விளையாட்டா சொல்லிட்டு போனாரு. இந்த அறந்தாங்கி தம்பி சொல்ற மேட்டர்லாம் பேசிடாது அப்படின்னு பிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு போனேன். அப்படி மற்றவங்களையும் நம்மளுக்கு தொகுதி கோரிக்கைகளை அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி உறுப்பினராக சட்டசபையில் ஒழித்திருக்கிறேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு தாருங்கள், வெற்றி தேடி தாருங்கள். முதலமைச்சர் அருமையண்ணன் தளபதி அவர்கள் கரத்தை வலுப்படுத்த உங்கள் நம்பிக்கைக்குரியவனாக, விசுவாசம் உள்ளவனாக, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செயல்படுவேன். இப்படித்தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கேன், மீண்டும் செயல்படுவேன் சொல்லிக்கொண்டு நேற்று எல்லா ராமச்சந்திரனுக்கு கை சின்னத்திலே பெறுவார் என வாக்குறுதி சென்று வெற்றி தேடித்தார்கள் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உங்களை எல்லாம் மீண்டும் சந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.